மக்களே, பிரியன்ஸ் பார்வையில் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பெங்களூர் பக்கத்தில் இருக்க ஜாலிவுட். இந்த ஜாலிவுட் பார்த்தீங்கன்னா நம்ம கோலிவுட்டில் வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் இருக்காங்களே அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி தான். சிங்கப்பூரில் இருக்க யூனிவர்சல் ஸ்டுடியோ, அப்புறம் டிஸ்னி வேர்ல்டு, ஹைதராபாத்தில் இருக்க ராமோஜி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, இதை மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த ஜாலிவுட் ஸ்டூடியோஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸை. இது எக்ஸாக்டாக எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து மைசூர் போகிற வழியில் ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் வந்தீங்கன்னா பிடாடி அப்படின்ற ஒரு ஊரில் தான் லொக்கேட்டாக இருக்குது. இதுக்கு நீங்கள் எப்படி போகணும் அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து எங்கே வேணால் ஃபஸ்ட்டு பெங்களூர் வந்துடுங்க. ஸோ பெங்களூர்லேருந்து நீங்கள் வந்து பிடாடி அப்படின்ற பிளேஸ்க்கு பஸ் இருக்குது. ஸோ அந்த பஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரு 1/2 hourல வந்துடலாம், 30 மினிட்ஸ் மேக்ஸிமம். அப்புறம் பிடாடிலேருந்து ஆட்டோ இருக்குது, டேரெக்டாக ஒரு 5 மினிட்ஸில் உங்களை கூப்பிட்டு வந்து இந்த ஜாலிவுட் ஸ்டூடியோஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸில் அவங்களே ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் வரணும் இங்கே. இதோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா மண்டே டு சாட்டர்டே காலையில் 11 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க, ஈவினிங் 7 o'clock க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. சண்டே மட்டும் மார்னிங் 10:45 ஓப்பன் பண்ணுவாங்க, ஈவினிங் 7:30 க்ளோஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ வந்திருக்க டைம்னு பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு வந்திருக்கேன், எப்போதும் போல் லேட்டு தான். ஸோ இப்போ நான் என்ன மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெல்கம் டான்ஸ் ஒன்று இங்கே ஆடுவாங்க. இது காலையில் வந்து ஓப்பனிங் டைம்லேயே வந்து ஒரு 1/2 hourலேயே முடிச்சிருவாங்களாம். அந்த வெல்கம் டான்ஸ் மட்டும் மிஸ் பண்ணிட்டேன். பட் ஓகே, 1 o'clockன்றது கரெக்டான டைம் தான், மற்ற எல்லாத்தையுமே ஈஸியாக கவர் பண்ணிடலாம் அப்படின்னு கவுண்டரில் சொன்னாங்க. வேறு எதையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன். பட் முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து ஓப்பனிங் டைம்லேருந்து ஒரு 1/2 hourக்குள்ளே அந்த டைமில் வந்தீங்கன்னா அந்த வெல்கம் டான்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். சரி வாங்க, இந்த ஜாலிவுட் ஸ்டூடியோஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸ் ஒர்த்தா அப்படின்றத உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் ஒர்த்தா இல்லையா அப்படின்றது. ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான், என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி. மக்களே, உள்ளே வந்த உடனே இந்த மூவி வால் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த கார்ட்டூன் அவதார் இதெல்லாம் வந்து சூப்பராக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் திரும்பினா வேற மாதிரி. இங்கே பாருங்க, எல்லா கோலிவுட் டோலிவுட் எல்லாமே இருக்கு. மேலே வந்து கமல் சார் இருக்காரு, அதை விட இங்கே பாருங்க எங்கள் தலை வேற மாதிரி இருக்காரு. ஸோ எல்லாருமே இருக்காங்க, சூப்பராக இருக்குது. அமிதாப் சார் இருக்காரு, இங்கே பாருங்கள் ரஜினி சார்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில, உபேந்திரா இருக்காரு. தென் இங்கே வந்து அசுரன் தனுஷ் தோ இருக்காரு. சூப்பர் ஸ்டாரு யாருன்னு கேட்டா ஊரே சொல்லும், சூப்பர் ஸ்டார் இருக்காரு. பக்கத்துலேயே வந்து துப்பாக்கி தளபதி இருக்காரு. ஸோ எல்லாருமே இருக்காங்க. இங்கே தான் வந்து முக்கியமான போர்ஷனு என்னன்னா எல்லா ஹீரோயின்ஸும் இருக்காங்க. அப்படியே பக்கத்துலேயே நின்றுக்கலாம். அவன் இன்னும் திருந்தல மாமா. காய்ஸ், என்னுடைய ரொம்ப நாள் ஆசை எங்கள் தலை கூட ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றது தான். அவரை பார்த்துருக்கேன், 2 times பார்த்துருக்கேன், இதுவரையும் ஃபோட்டோ எடுத்ததில்ல. பட் இங்கே எடுத்துக்கிறேன், வர்ற மாதிரி இருக்கிறாரு. வேறு லெவலில் தலை கூட ஃபோட்டோ எடுத்தாச்சு. அடுத்து வந்து தலைவர் கூட. ஸோ வேறு மாதிரி ஒரு போஸ்ட்டில் இருக்கிற தலைவர். பாஷா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் வேறு மாதிரி இதில். ஸோ வாங்க, தளபதி ஃபேன்ஸ் கோச்சிக்காதீங்க, தளபதி கூட எடுத்துருவோம். என்ன மனுஷன், இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். தளபதி படத்துலேயே வந்து ரொம்ப பிடிச்ச படத்தில் இதுவும் ஒன்று. துப்பாக்கி சூப்பராக இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குது. இல்லை இதுதான் ரொம்ப முக்கியம். நீங்களாம் கோச்சிக்கலாம், நான் கோச்சிப்பேன். வாங்க டாடா கிட்ட போய் பார்க்க வேணாம், எட்ட நின்று பார்க்குறேன். ஜி இங்கே ஃப்ரேம் பாருங்க ஜி. சாம் இருக்காங்க, அனுஷ்கா இருக்காங்க, மற்றவங்கெல்லாம் இருக்காங்க. வேறு யாருன்னு எனக்கு தெரியல. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா அதர் லாங்குவேஜஸ் எல்லாமே இருக்குது. அப்பு சார், புனித் ராஜ்குமார் சார் இருக்கார். தென் வந்து ஷாருக் கான். மேலே பார்த்தீங்கன்னா தோனி மூவியே இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து அந்த டங்கல் மூவி அமீர் கான் சார். ஸோ இங்கே வந்து ரித்திக்கு கிரிஷ் படம். பக்கத்துலேயே வந்து RRR நினைக்கிறேன், RRR மூவியோட போஸ்டரு. ஸோ எல்லாமே இருக்குங்க. பக்கத்தில் சல்மான் கான் சார் இருக்கார். இந்த மூவி வால் வந்து உண்மையாகவே ஒரு ஒர்த்து தான், நல்லா இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் எல்லாருக்கும் பிடிச்ச மணி ஹைஸ்ட். அது மட்டும் இல்லை, ஹாலிவுட் எல்லாமே இருக்குது. பட் இந்த தென்னை மரம் மச்சிட்டு இருக்குது, டைட்டானிக்லாம் இருக்குது இந்த சைடு. சூப்பருங்க, மூவி வால் ஒர்த்து தான் சீரியஸாகவே. அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னு போய் பார்ப்போம் வாங்க. இங்கே வந்து வில்லும் அம்பு இருக்குது, அது ஆர்ச்சரி. அப்புறம் வந்து பக்கத்தில் கன் ஷூட் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவாங்க. ஓகே, கிட்ட நெருங்கிட்டோம். படம் ஜஸ்ட் மிஸ் அதோ இது எங்கே பட்டு அது தெரிந்து வயலட் கலரில் செகண்ட். ஷூட் இப்போ தான் செகண்ட் புல்லட் சுட போகிறாங்க. ஃபஸ்ட்டு புல்லட் வந்து அவங்க 1.5 பாயிண்ட் எடுத்திருக்காங்க, 1.5 பாயிண்ட்ஸ். மேலே வந்து டிஸ்பிளே ஆகுது பாயிண்ட்ஸு.
ஸோ அந்த ஆர்ச்சரி வந்து 2 அம்பு தந்தாங்க. அதே மாதிரி இதுலேயே 2 புல்லட்ஸ் தராங்க. இதெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட் தான், டிக்கெட்ஸ்லேயே வந்துடுது. எல்லாமே பெரிய கன்னில் சொல்கிறாங்களே, நம்மளோட சின்ன கன், நம்ம தலை மாதிரி. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. மிஸ் ஆயிடுச்சு. ஓ ரீலோடே பண்ணாமல் சுட்டாங்க. இப்போ செகண்ட் டைம் சுட போகிறேன். மிஸ்ட் 2 தடவை மிஸ் ஆயிடுச்சு. எல்லாம் பயங்கர ப்ராக்டிஸாக பண்ணணும். இங்கே ஒரு ட்ரைபல் மியூசியம் செட்டப் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைபல் பீப்புளோட வாழ்வாதாரம், ஸோ அவங்க என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் உள்ளே இருக்குதுன்னு சொன்னாங்க. உள்ளே போய் பார்ப்போமா? வாவ் வாவ் வாவ், செமையாக இருக்குங்க. பாருங்கள், ட்ரைபல் மக்கள் வந்து இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி அழகாக அவங்களுடைய ட்ரெஸ்ஸு என்ன அவங்க காஸ்டியூம் வந்து உடுத்துவாங்க அப்படின்றதெல்லாம் பக்காவாக போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் மக்களே, அவங்க யூஸ் பண்ண கோடாரிகள், அதாவது ஆயுதங்கள் எல்லாமே இருக்குது. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் டச் பண்ணக்கூடாது, அப்படியே எட்டிருந்து அழகாக நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேவா? இந்த ட்ரைபல் பீப்புளோட வீட்டு வாசல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத சூப்பராக அமைச்சிருக்காங்க. ஒரு பானை, தொடப்பம், ஸோ எல்லாமே மூங்கில், அது எல்லாமே இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது இது பார்க்கவே. இதெல்லாம் வந்து அவங்க யூஸ் பண்ண அந்த பாத்திரங்கள், லைட்டு, நான் காட்டுக்குள்ளே வரும்போது அந்த லைட்ஸ்லாம் தேவையில்ல, பெட்டர் மார்க்ஸ் லைட்லாம் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், க்யூட்டாக இருக்குது. அப்படியே ஒரு ரூம் மாதிரி இந்த மியூசியம் வந்து அமைச்சிருக்காங்க. அடுத்து வந்து இது என்ன ஸ்டேட்டு? இந்த அக்கா வந்து என்ன ஸ்டேட்னே போட்டுருக்கு, தமிழ்நாடு தான். நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் தான் இது. முறைலாம் வச்சுருக்காங்க. அப்பயே நான் யோசிச்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். அம்மி இருக்குது, நம்ம தமிழ்நாடு. இவங்களும் தமிழ்நாடு தான். இந்த பாட்டி செம்ம க்யூட்டாக அமைச்சிருக்காங்க ஒன்று. வா, இங்கே வந்து இந்த பாஸ்கெட் பால் இருக்குது. இது மட்டும் வந்து சார்ஜபிள். இது பார்த்தீங்கன்னா ஒரு பால் வந்து 100 ரூபா, 3 பால் வந்து 5 பால் வந்து 300 ரூபா, 300 ருபீஸ். ஒரே ஒரு பாலை மட்டும் போட்டால் போதும். இங்கே இருக்க எந்த பொம்மை வேணால் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து 5 பால் வாங்க போகிறேன். 300 ருபீஸ் கொடுத்து போடுவோம். வின் பண்ணால் லக்கு. இன்சைட். ஓ, இங்கே நினச்சிங்க உள்ளே வாங்க, உள்ளே வாங்க, கிட்ட வாங்கப்பா. ஐயோ, ஓகே ஓகே, ஒரு பால் மிஸ் ஆகிடுச்சு. எல்லாமே மிஸ் ஆகாது. ஐயோ, ஜஸ்ட் மிஸ்ஸிங்க. நோ நோ, 3 பால் மிஸ் ஆயிடுச்சு. போட்டுருவேன். லாஸ்ட் பால். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். 2 பால் ஜஸ்ட் மிஸ்ஸு. பட் இருந்தாலும் இன்னொரு தடவை விளையாடி பார்த்துருவோம். இது வந்து விடக்கூடாது. ஓகே, செகண்ட் கேம். ஹோய், கரெக்டாக பால் உள்ளே போகுமான்னு தெரியலையா? எட்டாவது பால் போட போகிறேன். இன்னும் ஒரு பால் கூட போடல. எல்லாமே ஜஸ்ட் மிஸ்ஸிங் இந்த டைம். 4th பால். ரைட். ஐயோ, சரி, லாஸ்ட் 1 பால். இதோட முடிச்சிடலாம். பரவாயில்ல, ட்ரை பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் ட்ரை. முடியாது சொல்லணும்ல. பண்ணி போடுவியா? சரிவா, போடுவா. மிஸ் ஆயிடுச்சு. ஓகே மக்களே, இங்கே பாருங்கள், ஃபுல்லாக ஒரு இட்டாலியன் ஃபீல்டில் ஒரு ரோடு. அப்படியே செமையாக இருக்குது பாருங்களா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜே சித்து அண்ணா விளையாடிருப்பார். இந்த இடத்துல வந்து டீம்லாம் போட்டு ஜம்ப் பண்ணி விடுவாங்களா, அந்த இடம். அதுக்கப்புறம் இந்த புல் ரைடு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரிஸ்க் எடுக்க மாட்டோம்.
அடுத்த இடத்துக்கு போகலாம் வாங்க. இதெல்லாம் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். மக்களே நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 5D தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். போகலாமா? உள்ளே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா? அதில் இவ்வளோ வேகமாக போகிறேன். ஸோ 5D கிளாஸ் கொடுத்தாங்களா? எடிட்டர் வந்து ஸ்பீடு கட்டே வைக்க வேணாம், நானே வச்சுக்கிறேன். அளவில்லாமல் இங்கே நம்மளே கண்ணாடி எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போய்ட்டு உட்காந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். 5D கிளாஸ் போட்டாச்சு. மக்களே இந்த 5D தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸு வேறு லெவலில் இருந்ததுங்க. ஒரு ரோலர் கோஸ்டரில் கூப்பிட்டு போனாங்க. அப்படியே அது சொல்லவே வார்த்தை இல்லை. வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், உண்மையாகவே ஒர்த்து செம்மையாக இருந்தது. இதே மாதிரி ஸ்பாட்லலாம் பார்த்திங்கன்னா இந்த சோவினியர் ஷாப் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இங்கேயும் இருக்குது, பேர் வந்து சர்க்கஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. உள்ளே லைட்டாக உங்களுக்கு காமிக்கிறேன், போய் பார்த்துருவோம் என்ன இருக்குன்ட்டு. இங்கே சின்னதாக ஃபார்ம் வச்சுருக்காங்க. இங்கே ஆடு, கோழி, மாடு, அது விட்டால் முக்கியமான விஷயம் ஈமு கோழிகள். இங்கே பாருங்கள், ஈமு இருக்குது, எவ்வளோ ஈமு இருக்குது. நடுவில் தமிழ்நாட்டில் வந்து இந்த ஈமு வச்சு பெரிய ஸ்கேமே பண்ணாங்க நிறைய பேர். அந்த ஈமு கோழி தான் பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா ஃபோட்டோ பூத்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான பிளேஸு. இந்த அவார்டு ஃபங்க்ஷனாக நடத்துவாங்களே, அந்த இடத்துல அவார்டு வாங்கினவங்களாம் உட்காந்து எடுப்பாங்க, அது மாதிரி இருக்குது. அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ஒரு இட்டாலி ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படின்னா இட்டாலி ஃபீல் கொடுக்கும். செம்மையா இல்லை? இப்படி வாங்க, இங்கே வந்து இப்படி காமிங்க, மக்களுக்கு நல்லா மூமெண்ட்டில் காமிங்க வீடியோவில். அப்புறம் தான் தெரியும் பின்னாடி என்ன இருக்குன்ட்டு. பாரு, செம்மையா இல்லை? ஒரு இட்டாலி ஃபீல் இருக்குது இங்கே உட்காந்தாலே. இங்கே உட்காந்து அழகாக ஈவினிங் டைமில் ஒரு காஃபிலாம் குடிச்சேன்னா வேறு மாதிரி. மக்கள் இங்கே பாருங்கள், ஒரு ஸ்பின் டனல் ஒன்று வச்சுருக்காங்க. பட் இது உள்ளே போனால் எனக்கு மயக்கம் வருது, நல்லா சுற்றுதுங்க. இதில் நடந்து போனோம், அப்படியே அந்த டோரில் வெளியே வரலாம். வேறு லெவலில் இருக்குது. ஆனால் பார்த்தாலே சுற்றுது எனக்கு. சாகசத்தை இவங்க தான் பண்ண போகிறாங்க பாருங்கள். இந்த நீ எடுத்துகிட்டு போ, மொபைலை வீடியோ எடுத்துகிட்டு போங்க, காமிங்க மக்களுக்கு, காமிங்க எப்படி நடந்து போங்க அப்படியே. தொட்டோட இந்த பக்கம் வந்துட்டேன், அந்த பக்கம்லாம் தலை கிருகிருன்னு வருது. மக்களே இப்போ நான் வந்து நெட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன், அதை கிரிக்கெட் விளையாட போகிறேன். 3 ஓவர்ஸ்க்கு வந்து 150 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. இது மட்டும் சார்ஜபிள். இதுமாரி அங்கே நல்ல சார்ஜபிள் கேம்ஸ்லாம் இருக்குது, போய் ட்ரை பண்ணுவோம். ஹெல்மெட் மட்டும் கம்பல்சரி. க்ளவுஸு அண்டு பேட்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு இஷ்டம் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைனா வேண்டாம், ஓகேங்களா? இப்போ நான் வந்து விளையாட போகிறேன். பேட் எந்த பட் வெயிட்டாக இருக்குங்க, இதுதான் நல்லாயிருக்கு. ஓகே, ஸ்லோவாக தான் வருது ஆக்சுவலாக. டோட்டலாக நம்ம எத்தனை ரன் அடிக்கணும்னா 17 பாலுக்கு 48 ரன் அடிக்கணும். ஓ, 16 பாலுக்கு 56 ரன்ஸ், அதாவது 3 ஓவருக்கு 50 ரன் அடிக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டார்கெட்டு. லெட்ஸ் சி. நான் அவன் கையே பார்த்துக்கிறேன். இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கேன் எப்படி ஆடணுன்ட்டு. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. ஆறு பாலுக்கு 18 ரன் அடிக்கணுமா? இன்னும் பார்ப்போம், ட்ரை பண்ணுறோம். நாலு பாலுக்கு 12 ரன். செக். 11 runs to win in 3 balls. மக்களே 2 பால் 7 ரன் அடிக்கும். ஓய்யோ, ஒரு பாலுக்கு 5 ரன். லாஸ்ட் பாலு, ஒரு பாலுக்கு 5 ரன் பாசிபிள் இல்லை, ஏன்னா இதுவரை நம்ம 6 அடிக்கலை. இங்கே ட்ரை பண்ணி பார்த்துருவோம். ஓகே, தோற்றுட்டோம் நம்ம வந்து 2 ரனில். ஸோ நம்ம வந்து 2 ரனில் தோற்றுட்டோம். 3 ஓவருக்கு 50 ரன் அடிச்சுவாங்க, நம்ம வந்து 48 ரன் அடித்தோம். இது வந்து நான் எங்கே போனாலுமே இதெல்லாம் ட்ரை பண்ணுவேன். இந்த ஷூட்டிங்கு, தென் வந்து இது மாதிரி கிரிக்கெட்டு எனக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலாக. மக்கள் இங்கே ஒரு ஜோன் இருக்குது, இங்கே பாருங்கள், சூப்பராக பெயிண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து நல்லா அந்த ஜொலிக்கும். மெர்க்குரி அந்த டிஷர்ட்லாம் போடுவீங்களே, கிளிட்டரிங், நல்லா கிளிட்டர் ஆகும். ஸோ இதில் வந்து நிறைய கேரக்டர்ஸ் வச்சு இங்கே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க.
அதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச கேரக்டர் ஜோக்கர். ஸோ இப்போ நீங்கள் தலைவர் படம் பார்த்துருப்பீங்க, கூலி படம். அதில் வந்து இவருடைய காஸ்டியூம் ஸ்டைல் தான் வந்து நம்ம இந்த கிங் நாகார்ஜுனா சாருக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இவருடைய காஸ்டியூம் ஸ்டைல் தான், அந்த ஸ்டைல் தான் பண்ணியிருப்பாங்க இந்த கேரக்டரோட ஸ்டைலு. இங்கே பாருங்கள், இந்த கார்லாம் எடுத்து வந்து பொழந்து உள்ளே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், கார் கூட பரவாயில்ல, இங்கே ஃப்ளைட்டே இருக்குது உள்ள. சூப்பராக இருக்குல்ல, நல்லாயிருக்கு இந்த ஜோனு. ஃபோட்டோஸ் வேணால் அழகாக நீங்கள் எடுத்துக்கலாம். இங்கேயும் கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இது வந்து 3 பால் வந்து 200 rupees. கரெக்டாக அந்த போர்டில் பட்டு அது அந்த கீழே ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸில் போடணும். போட்டால் அந்த பொம்மைலாம் எடுத்துக்கலாம். ரைட், ஓகே. இந்த ராட் வந்து டச் பண்ணக்கூடாதான். ஓகே, பட்டவனே பெயிண்ட் வருது, வாய்ப்பே இல்லைங்க. இது சும்மா ட்ரை பண்ணி பார்க்குறேன். வாய்ப்பே இல்லை. ஓகே 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 ஓகே. அந்த டாக்டிஸ் நமக்கு தெரியாது, வேண்டாம், இதோட ஸ்டாப் பண்ணிடலாம் நம்ம. ஏன் சார் அழுகுறீங்க சார்? சவுண்டு வரலையே சார்? எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. அண்ணா, அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. அக்கா ரொம்ப அழகா இருக்காங்கல்ல. மக்களே, இங்கே வந்து ஃபுட் கோர்ட் இருக்குது. ஸோ லன்ச் டைமில் வந்து நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்டுக்கலாம், உங்களுக்கு எது வேணுமோ வாங்கி. நீங்கள் பேக்கேஜ்லேயே வந்து அந்த ப்ளஸ் லன்ச் ஆர் டின்னர்லாம் இருக்குது. அது நீங்கள் வாங்கினீங்கன்னா இங்கே பஃபெட் கொடுப்பாங்க, அது வேறு ரெஸ்டாரண்ட்டு. இங்கே அந்த பேக்கேஜ் எடுக்காதவங்க ஒன்லி டிக்கெட் என்ட்ரி ஃபீ மட்டும் எடுத்தவங்க இங்கே வந்து நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். மக்களே, லஞ்சு முடிச்சிட்டோம். ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் டு வேல்ஸ் ப்ரொடக்ஷன். உங்களுடைய ப்ரொடக்ஷனில் மூவி நடந்ததுன்னா அங்கே ஃபுட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த ஜாலிவுட்டில் நாங்கள் வந்து பே பண்ணி வாங்கி சாப்பிட்றோம். ஃபுட்டு உண்மையாகவே நல்லாவே இல்லைங்க, சுத்தமாக நல்லா இல்லை. இதை வந்து முடிஞ்சால் இந்த வீடியோ யாராவது பார்க்குறவங்க வேல்ஸ் டீமுக்கு வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கோ இல்லை ஐஸ்வரி கணேசன் சாருக்கோ யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா இங்கே வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் வந்தீங்கன்னா மேபி உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் வந்தீங்கன்னா தெரியும் ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படின்றது. ஒரு 1000 rupees நாங்கள் 2 பேர் 1000 rupees பே பண்ணி சாப்பிட்டோம். என்ன சாப்பிட்டோன்னு கேட்டிங்கன்னா சைனீஸ் மீல். அது ஒரு ஆளுக்கு 250, வாயிலே வைக்க முடியல. நல்லா புளிப்பு, ரொம்ப புளிப்பு. சாஸ் வந்து ரொம்ப அதிகமாக போட்டாங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறம் சிக்கன் கெபாப் வந்து 280 rupees கொடுத்து வாங்கினோம். அதில் சிக்கன் 65 கொடுத்தாங்க. நீங்களே வீடியோவில் பாருங்களேன். சிக்கன் கெபாப்னா இதுதான் கெபாபா, 65 கொடுத்துருக்கீங்க. ஓகே. அதுக்கப்புறம் கோக்கு அதெல்லாம் வந்து நார்மல் திங். ஒரு வெண்ணிலா மில்க் ஷேக் வாங்கினா அதெல்லாம் ஓகே தான். ஃபுட்டு மட்டும் தயவு செய்து ஒரு நல்ல ஃபுட் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா பே பண்ணி நாங்கள் வாங்கும்போது நாங்களும் அப்படியே ஃபுல்லாக சுற்றிட்டு டயர்டாக தான் வந்து சாப்பிட்லான்னு வரோம். அங்கே வந்து ஃபுட் நல்லா இல்லைன்னு வச்சிங்களேன், செகண்ட் ஆஃப் திருப்பி நாங்கள் சுற்றி பார்க்கும்போது எங்களுக்கு சுத்தமாக அந்த இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். ஸோ தயவுசெய்து அதை கொஞ்சம் பாருங்கள். இங்கே தான் இந்த ஹாண்டட் மேன்ஷன் ஒன்று ரெடி ஆகிட்டுருக்கு, இன்னும் ஓப்பன் பண்ணல. இது பார்க்கறதுக்கு ஆனால் பயமாக தாங்க இருக்குது. ரொம்ப பயங்கரமாக ஒரு படத்தில் காமிக்கிற மாதிரி பேய் வீடெலாம் இருக்கும்ல, அப்படி இருக்குது பாருங்களேன். ஓப்ஸ். அதுலேயும் இங்கே பாருங்கள், ஒரு குதிரை வந்து எரிஞ்ச நிலையில் அதில் ஒரு மனிதனை எரிஞ்சிருக்கான், அப்படி ரெடி பண்ணியிருக்காங்க. உள்ளே கண்டிப்பாக இன்னும் மாசாக இருக்கும். ஸோ நாங்கள் வரும்போது இது க்ளோஸில் இருக்குது, நீங்கள் வரும்போது ஓப்பனில் இருந்தால் ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வந்து ஒரு க்ளோ கார்டன், இந்த ஃபேரி டெய்ல் சொல்லுவாங்களே அது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இதையும் உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்த்துருவாங்க. உங்களுக்கு தெரியுதா இந்த க்ளோயிங்? வாவ், செம்ம இல்லை? இது வந்து டச் பண்ணக்கூடாது, ப்ளீஸ் டோன்ட் டச் இன், எதையுமே தொடக்கூடாது அப்படின்னு போட்டுருக்கு. ப்ளீஸ் டோன்ட் டச் அப்படின்ட்டு. நல்லா இருக்கு பாருங்களேன், செம்மையாக செட் பண்ணியிருக்காங்க. நல்ல க்ளோயிங், சூப்பராக இருக்குது. மக்களே, இதில் பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் இந்த டைட்டானிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது உள்ளே போனோம் அப்படின்னா இந்த டைட்டானிக் ஷிப்பில் என்னென்னலாம் இருந்ததோ அதெல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய வீடியோஸில் பார்த்தேன். பார்ப்போம் அப்படி என்ன தான் இருக்குன்ட்டு உள்ளே போய். பாருங்களேன், டைட்டானிக் அது உள்ளே போகிறதுக்கே வந்து கேப்டன் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. இந்த ஷிப்பில் ஒர்க் பண்ணுறவங்க ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களே அது மாதிரி. இது பாருங்கள், டைட்டானிக்கில் வந்து பயணம் பண்ணுறதுக்கு எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணாங்க அப்போது. இப்போ இல்லை, இது வந்து அந்த காலத்தில். ஃப்ரம் சவுத்தாம்ப்டன், லண்டன், லிவர்பூல் வந்து $7 அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. நல்லா இருக்குல்ல, நிறையா ஃப்ரேம்ஸ் வச்சுருக்காங்க. லார்ஜஸ்ட் க்ரூஸ் ஷிப் இன் த வேர்ல்டு டைட்டானிக் தான் அப்போ இருந்தது. டைட்டானிக்கோட கதை உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது கடலில் மூழ்கி விட்டது. இங்கே பாருங்கள் மக்களே, ஆங்கர், ஷிப்போட ஆங்கர் இங்கே வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஷிப்போட ஆங்கர் இதை விட பெருசாக இருக்கும். எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு மரைனர் தான்.
ஷிப்புக்கு தான் படித்தேன், மரைன் தான் படித்தேன். பட் வந்து அந்த ஜாபுக்கு போகல. இங்கே பாருங்கள், ஒரு டைட்டானிக்கோட மினியேச்சர் தத்ரூபமாக வச்சுருக்காங்க. இதை பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருக்குது. இந்த மினியேச்சர் எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக ஷிப்பில் இதெல்லாம் இருக்குங்க, என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அப்படியே அழகாக வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், லைஃப் போட்ஸ்லாம் இருக்குது. வாவ்ல, உங்களுக்கு வீடியோவில் எந்தளவு தெரியுதுன்னு தெரில, பட் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஒரு பேசஞ்சர் ஷிப் அப்படின்னா இதை மாதிரி ஷிப்பில் தான் ட்ராவல் பண்ணோம். இதுதான் வந்து கேப்டனுடைய டேபிளில் இருக்க விஷயங்கள். இதில் பார்த்தா அப்படி தான் இருக்குது. டீப் இன்சைட் த டைட்டானிக். இந்த டைட்டானிக்கில் இந்த பாக்ஸஸ் குட்டி அதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதை பாருங்கள், எவ்வளோ ப்ரொப்பலர் பாருங்கள், ப்ரொப்பலரு பிரம்மாண்டமாக இருக்குது ப்ரொப்பலர். இது வந்து இன்ஜின் ரூம் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக இன்ஜின் ரூம் மாதிரி தான் இருக்குது. எஸ், அது மாதிரி தான் இருக்குது. கண்டுபிடிச்சிட்டேன், இன்ஜின் ரூம் தான் இது. இங்கே பாருங்கள், ஷிப்பு வந்து கடலில் மூழ்கிட்ட பிறகு ரொம்ப வருஷம் கழித்து இருந்தால் எப்படி இருக்கும் கடலுக்கு அடியில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பராக காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்குங்க, நல்லா க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இது எந்த அளவுக்கு தெரிஞ்சுன்னு தெரில, பட்டு இங்கே வந்தீங்கன்னா பாருங்கள், இது ஒரு மஸ்ட் விசிட். இந்த பாட் என்னென்னா ஃபுட்டு, என்னென்ன ஃபுட்லாம் வந்து டைட்டானிக்கில் ஏற்றிட்டு போனாங்க அன்றைக்கி அப்படின்றது. ஃப்ரெஷ் மீட்டு, ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷு, பேக்கனு, சாசேஜஸ்ஸு, எக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயிலுமே இதில் கொடுத்துருக்காங்க. இதுதான் செஃப்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா டைட்டானிக்கில் இருந்தால் ஃபஸ்ட் கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும் அதே மாதிரியே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ரூம் நல்லாவே இருக்குது. இதில் வந்து டீட்டெயிலாகவே இருக்குது. அந்த ஃபஸ்ட் கிளாஸ் ரூம் வந்து $2500 அப்போ அன்னைக்கு ரேட்டுக்கு. அந்த ஃபஸ்ட் கிளாஸில் இந்த பேசஞ்சரில் 199 பேர் காப்பாற்றிருக்காங்க, 125 பேரை வந்து இழந்துட்டாங்க மூழ்கும்போது, கப்பல் மூழ்கும்போது. மக்களே, அங்கே ஒரு பெயிண்டிங் இருக்குது. அந்த பெயிண்டிங் என்னென்னு உங்களுக்கு தெரியுதா? டைட்டானிக் படத்தில் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரியே இது வந்து செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டு. இந்த பங்கர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள், செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டு. இதுலேயுமே டீட்டெயில் இருக்குது. இது வந்து தேர்ட் கிளாஸ் டிக்கெட்டு. ஸோ இதுலேயுமே அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. வாவ், இங்கே பாருங்கள், டைட்டானிக்கோட ஸ்டெப்ஸு, ஷிப்போட ஸ்டெப்ஸு செம்மையாக இருக்குல்ல. இங்கே பாருங்கள், அந்த ஷிப்பு வந்து மூழ்குதுல்ல, சிங்க் ஆகும்போது அதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத இங்கே நிற்க வச்சு காமிக்கிறாங்க. ஷிப்லேயே நிற்க வச்சுருக்காங்க. மக்களே, இதுதான் வந்து டைட்டானிக் ஷிப்போட அந்த ஃப்ரண்ட் பகுதி. இங்கே தான் வந்து ஜாக் அண்ட் ரோஸ் 2 பேரும் வந்து இந்த போஸ் கொடுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. இது வந்து என்னோடய ஃபேவரட் மூவிங்க இது. ஆக்சுவலாக டைட்டானிக் பல தடவை பார்த்துருக்கேன் அந்த படத்தை. டைட்டானிக் அப்புறம் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஜுராசிக் பார்க் தான். இந்த லாஸ்ட் வேர்ல்டு அப்படின்னு நேம் வச்சுருக்காங்க. இது உள்ளே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ட்ரெயின் போகும். அந்த ட்ரெயினில் நீங்கள் சுற்றி வரும்போது நிறைய டைனோசர்ஸ் பார்க்கலாம். டைனோசர்ஸ்னால் உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். ஸோ வாங்க போய் பார்ப்போம். இதோட இன்னொரு என்ட்ரன்ஸ் பாருங்கள், இந்த டைனோசரஸோட எலும்புலாம் வச்சுருக்காங்க. எலும்பு ஒரிஜினல்லாம் இல்லை, எலும்பு மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஹைட்டாக இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு டைனோசர்ஸு இவ்வளோ பெருசு பாருங்க, ரொம்ப பெருசு, கவர் பண்ண முடியல ஃபுல்லாக. நல்லா வாவ், அப்படியே இந்த பக்கம் இங்கே பாருங்க, நைஸ்ல. ஓரளவு ஒரிஜினாலிட்டியாக தாங்க இருக்குது. பார்க்குறதுக்கு அப்படியே ரியலாக ஒரு டைனோசர் பார்க்குற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. நைஸ் நைஸ் நைஸ். குட்டி குட்டி ராப்டர்ஸ் டேஞ்சர் ஜோன்னே போட்டிருக்கு. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ராப்டர்ஸ்? எனக்கு தெரிலங்க. ஆனால் எலக்ட்ரிஃபைடு ஃபென்ஸ், இது மாதிரி எலக்ட்ரிஃபைடு ஃபென்ஸ்லாம் வச்சுருக்காங்க, கரண்ட்லாம் வச்சுருக்காங்களா? அவ்வளோ டேஞ்சரான அனிமல் இவங்க. இந்த ராப்டர்ன்றது டைனோசரஸ் எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது பாருங்க. வாவில் அவர் எம்மா வச்சுருக்கான் பாருங்க. அடுத்த டைனோசர் வரும், நிறைய வச்சுருக்காங்க. நல்லா அழகாக இருக்குல்ல, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஏன்னா இங்கே போகிறப்பவே ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்க, இங்கே போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும், ஜுராசிக் பார்க் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இந்த லேபில் வந்து ஒருத்தவங்க போயிட்டு மிரட்டுற மாதிரி உள்ள அந்த லேப் டெக்னீஷியன்லாம் பயப்படுறாங்க. ஐ மீன் சயின்டிஸ்ட்லாம்.
அப்படியே இங்கேயே வந்து ஒரு டைனோசர் பார்க்கோட மியூசியம் இருக்குது. டைனோ பார்க் மியூசியம் உள்ளே போய் பார்ப்போம் அதையும் எப்படி இருக்குன்னு வாங்க. வா ஐயோ இங்கே பாருங்களேன், ஒரு டைனோசரஸோட எலும்பு கூடு தத்ரூபமாக இருக்குது. ஒரு டைனோசரோட எலும்பு கூடு எவ்வளோ பெருசு பாருங்கள், நல்லா பிரம்மாண்டமாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே வந்து 2 எக்குமே இருக்குது. டைனோசரஸோட முட்டை, இந்த முட்டை வந்து லைட்டாக கிராக் ஆகிருக்கு. ஓப்பன் ஆகுது பாருங்க. வாவ் நைஸ். குட்டியாக ஒருத்தர் எட்டி பாரு, இதெல்லாம் ஆடுது. கைஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மிரர் ஹவுஸ். மிரர் உள்ள போயிட்டு எப்படி எக்ஸிட் ஆக போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். என்ட்ரி தானே, இட்ஸ் ஒன் என்ட்ரி ரைட். ஓகே கைஸ் வந்துட்டேன். கண்ணு தெரியுது கிளியராக, எனக்கு உங்களுக்கு தெரியுதா? தெரிஞ்சால் சொல்லுங்கள். வாய் வா வா. இந்த பக்கம் வழி இருக்குது வழி இருக்குது. அதெல்லாம் கரெக்டாக போயிடுவேன் நான். வழி இருக்குது, இங்கேயும் கரெக்டாக போயிடுறேன். வா வா சூப்பர்ல, கரெக்டாக போயிருக்கேன் நான். கரெக்டாக போயிருக்கேன். அந்த மாதிரி நான் ஒரே இடத்துல இல்லை, இந்த பக்கம் இல்லை. ஆக்சுவலாக இங்கே இருக்க வழி நான் பார்த்துட்டேன். இருந்தாலும் அந்த பக்கம் போய் பார்க்கலாமேன்னு பார்த்தேன். இல்லை கரெக்டாக தான் போகிறேன் பாரு. எவ்வளோ சூப்பராக உன்னை கூப்பிட்டு போகிறேன் பாரு. நான் என்னை நீ வந்து கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும்னு வச்சுக்கேன், இப்படி போய் முட்டிப்போம். வழி இல்லைங்க, அதனால நீ என்னை ஃபாலோ பண்ணாது, உன் வழியில் போ. இது முட்டி கைஸ் வழியை விட்டேன் கைஸ், புஷ்டேன் கைஸ். வந்துட்டோம். பார்த்தீங்களா எப்படி வந்தோம் பாருங்க. ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா. லஞ்சுக்கு அப்புறம் நாங்கள் வந்து இந்த டைட்டானிக் போயிருந்தோம். அது ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த டைனோசர் பார்க்கு, அதுவுமே வேறு லெவலு. தென் ஃபைனலாக இந்த மிரர் ஹவுஸ் போயிருந்தோம். இதுவுமே ஜாலியாக இருந்தது, ஒரு ஃபன்னாக இருந்தது. இதெல்லாம் வந்து ஓகே, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் அந்த ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்திருந்தால் சந்தோஷப்பட்டிருப்பேன் நான். அடுத்ததாக இந்த சைடு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு தீம் பார்க்கில் என்னென்ன கேம்ஸ்லாம் இருக்குமோ அது எல்லாம் இருக்குது. அதில் ட்ரை கேம்ஸும் இருக்குது, வாட்டர் கேம்ஸும் இருக்குது. அது இல்லாமல் ஜிப் லைனு, அந்த ஜிப் சைக்கிளு, இது மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. இது எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. இந்த கேம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக் கொடுத்துருவாங்க, அதில் நிறைய டக் இருக்குது தண்ணியில். அந்த டக்கை வந்து நம்ம 30 செகண்ட்ஸில் எத்தனை டக்கு நம்ம அந்த டால் எடுக்கிறோமோ அந்த டாலில் பின்னாடி வந்து ஒரு ஸ்க்ரூ இருக்குது. அது திறந்து பார்த்தா எல்லோ, க்ரீனு, ரெட்டு அப்படின்னு 3 கலர் இருக்குமா. 3ல் எந்த கலர் இருக்கோ அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி டாய்ஸ் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ ஒரு கேம் விளையாடுறதுக்கு வந்து 100 rupees. 30 செகண்டில் நம்ம எத்தனை டக் எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்ப்போம். விளையாட போகிறேன் நான், வாங்க போய் பார்ப்போம். ஒன்லி 1 கலர். ஏன் சார் அழுகுறீங்க? சார் சவுண்டு வரலையே சார். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஸோ 100 ரூபா கொடுத்து விளாட்னோம். இவ்வளோ பெரிய ரைனோசரஸ் பொம்மையை நம்ம வின் பண்ணிட்டோம். வின்னர். மக்களே ஃபைனலாக வந்து இந்த ட்ரை கேம்ஸு அப்புறம் வாட்டர் கேம்ஸ்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டேன். நான் இதில் எதுலேயுமே இப்போ விளையாடல பெருசாக. டேஷிங் கார் மட்டும் விளையாடலான்னு இருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஷோ ஒன்று நடக்கும்போது அந்த ஷோவுக்கு போயிட்டுருக்கோம் இப்போ நாங்கள். இங்கே பாருங்களேன், இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு கோவாவில் இல்லை ஒரு மால்தீவ்ஸ் அங்கெல்லாம் பீச் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு தென்னை மரம் அதில் வச்சு அழகாக இருக்குல்ல இது. ஸோ வாங்க அடுத்து அந்த ஒரு இந்தியன் சினிமாவை பற்றி ஒரு ஷோ இருக்குது, அந்த ஷோ வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். அடுத்ததான் நம்ம வந்து டேஷிங் காரில் தான் போக போகிறோம். ஸோ டமால் டிமில் எடுக்க போகிறோம். கைஸ் ஒரு கார் வந்து நம்ம இடிக்கக்கூடாது தான் ஓட்டுவோம். பட் இந்த ஒரு டேஷிங் கார் மட்டும்தான் நம்ம போயிட்டு இடிக்கணும் அப்படின்றதுக்காகவே ஓட்டுறது விஷயம். பிரேக்கு கலரு பிரேக்கே காணுங்க. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? மக்களே இதோட ஜாலிவுட் ஸ்டூடியோஸ் அண்ட் அட்வென்ச்சர்ஸோட வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு நம்ம. ஸோ நான் ஒரு 12:30க்கு உள்ளே வந்தேன். 1025 rupees என்ட்ரி ஃபீ வாங்கினாங்க. அது இல்லாமல் அதில் லஞ்ச் காம்போ, டின்னர் காம்போலாம் இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இது ஓவராலாக பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு பிடிச்சது என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த இட்டாலியன் ஸ்ட்ரீட் மாதிரி ஒன்று இதில் அது,
அப்புறம் மூவி வால் ஒன்று பார்த்துருப்பீங்க. தென் வந்து இந்த டைட்டானிக், ஜுராசிக் பார்க் அந்த டைனோசர்ஸ்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வாட்டர் கேம்ஸ்லாம் நல்லா இருந்தது, நான் விளையாடல. தென் ட்ரை கேம்ஸுமே நல்லா இருந்தது. ஸோ இது ஒரு இந்தியன் சினிமாவுக்கு வந்து ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி ஒரு ஷோ ஒன்று பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் சூப்பராகவே இந்த டான்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. ஒரு சிலதுலாம் அங்கே குறைகளும் இருக்குது, இன்னும் வந்து ஃபுல்லாக வந்து இன்னும் முடிக்கல அவங்க. அந்த ஹவுஸு அது மாதிரி இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் இன்னும் வந்து முடிக்காமல் வச்சுருக்காங்க. அதெல்லாம் முடித்தா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்ல அந்த கேம்ஸ்லாம் சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம ஒரு கேமில் வந்து ஒரு பொம்மை வின் பண்ணிடணும், பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ ஓகே தான். இதில் வந்து எனக்கு ஒஸ்ட் திங் அப்படின்னு சொன்னால் ஃபுட்டு தான். ஸோ ஃபுட்டை வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் நல்ல ஃபுட்டு கொடுங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா 100 ரூபா கூட வாங்கிக்கோங்க. பட் வந்து ஒரு நல்ல ஃபுட் கொடுத்தீங்கன்னா உள்ளே வரவங்க டயர்ட் ஆகாமல் சாப்பிட்டுட்டு ஃபுல் பேக்கடாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம். ஸோ 7:30 வரைக்கும் அந்த லேசர் ஷோ, ஒரு லைட் ஷோ, நிறைய எல்லா ஷோவுமே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இதேமாதிரி நிறைய ட்ராவல் கண்டென்ட்டுக்கு பிரியன்ஸ் பார்வைகளை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.